நார்மலா கிளைண்ட்ஸ்க்கு சார்ஜ் பண்றதா நீங்க செலிபிரிட்டிஸ்க்கு இப்ப சார்ஜ் பண்றீங்களா? ஆஃப் கோர்ஸ் எஸ். அவங்களுடைய ஸ்டார்டிங் பிரைஸ் ரேஞ்ச் என்னவா இருக்கும்? ஏன்னா அஃபோர்டபிள் பீப்புளும் சேர்ந்து வரணும் பண்ண முடியும். ஆமா ஆமா. இப்போ ஒரு என்கேஜ்மென்ட்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 15,000ல இருந்தே நான் பண்றேன். வெட்டிங்னா 25,000ல இருந்து பண்றேன். ஏன்னா நம்ம அசிஸ்டன்ஸ் வருவாங்க, கூட ஒரு 2 அசிஸ்டன்ஸ் வருவாங்க, ஜுவல்லரிஸ் நம்ம எடுக்கணும், ஃப்ளவர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரி நிறைய இன்புட்ஸ் அதிகமாயிட்டே இருக்கும்போது அந்த பேக்கேஜோட ரேட்டும் அதிகமாயிட்டே இருக்கும். இன்கேஸ் ஒருத்தவங்க வந்து ஒரு 15,000 ஒரு ஜுவல்லரியை பிக் பண்றாங்க, ஆனா என்னோட பேக்கேஜ் வந்து 25,000 தான் இருக்குன்னா அப்போ அது எக்ஸீட் ஆகும். இல்ல என்னோட ஸ்லாப் 5,000 rupees தான் ஜுவல்லரிக்குன்னும் போது 25 பேக்கேஜ்லயே அவங்க ஈஸியா அவங்களோட ஃபுல் லுக்கை கம்ப்ளீட்டா நம்ம கிட்ட எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் 15ல இருந்தே நான் பண்ணிட்டு தான் இருக்கேன். பட் பேஸ்ட் ஆன் லுக். ஸோ அவங்க வந்து எனக்கு ரொம்ப பிரம்மாண்டமா ஒரு லுக் கேட்டுட்டு 15,000க்கு பண்ணி கொடுங்கன்னு சொன்னா கண்டிப்பா அது யாராலையுமே பண்ண முடியாது, எந்த ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டாலையும் பண்ண முடியாது. ஸோ சிம்பிள் மேக்கப், ஹேர் டூ, நீட்டா ஒரு லுக்கு வித் ஜுவல்லரி கூட நம்ம கொடுக்கணும்னா கொடுக்கலாம்.